சபரிக்கும் பாருக்கும் வந்து ஒரு சண்டை நடந்ததுல்ல. அப்போ பாரோட கண்ணுலாம் போச்சு. ஆமா. சோ அப்ப வந்து சபரிக்கு ரெட் கார்ட் குடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெட் கார்ட் குடுத்ததுக்கு அப்புறம் நெறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியால. நெறைய அது பேருன்றது கொந்தளிக்கிறது எல்லாமே பிஆர் டீமோட எக்ஸிட் தான் தவிர ம். ஆடியன்ஸ் கிடையாது. எனவே சபரிக்கு நடந்ததுன்றது சபரி வந்து கூப்பிட்டு வச்சு இப்படி அடிக்கல. இல்ல ம். கால தூக்கி ஜேகே சான் மேலலாம் அடிக்கல. ம். இது ஒரு கேம் நடந்த விஷயம் தான். ம். ஆனா கண்ல பட்டுச்சு ஓகே. அங்க எனக்கே கோவமா இருந்தது. நானும் தான் டென்ஷன். அது எப்புட்றா நீ பண்ணுவ? அப்போ இப்ப அதே கார் டாஸ்க்ல விட்டு வெளிய வந்த வினோதும், இவங்க யாருமே அங்க எந்திச்சு வர முடியல. ம். அப்ப நடந்த ஒரு இடத்துல அவ கால் பட்டுச்சா, பாட்டில் பட்டுச்சான்னு இல்ல. இது அப்படி இல்ல. நீங்க நிப்பாட்டி ஏறி மிதிக்கிறீங்க. நீங்க என்ன வாக்கு பயன்படுத்துனீங்க? இதே சபரி தானே வெளிய ம். வந்தது சாண்ட்ராக்காக. புரியுது. அவங்க தூக்கிட்டு போனாங்க. நடிப்பான்னு அவனுக்கு தெரியாது எதுக்கு தூக்க. எல்லாம் ம். ஆக்டர்ஸ் தானே. சபரி நடிக்கிற ஆள் தான். வினோத்துக்கு தெரியும். விக்ரம்க்கு தெரியும். பார்க்குற ஆடியன்ஸ், டாக்டர்ஸ்லாம் முட்டாளுங்களா? இல்லையே. ம். அதனால அது ரெட் கார்ட் குடுத்திருந்தா சபரி வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்திட்டு வாண்டடா பண்ணலையே. ம். அப்ப நானும் கமருதீனு, பிரவீன் ராஜ் ஆக்ட் பண்ணோமா 3 பேருக்கு ஏன் ரெட் கார்ட் குடுக்கல? அவருக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்காரு. ம். எது கேம், எது உண்மையான கேம். ஒரு நாகரிகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. தின் டெ லைன் இருக்கு. நீங்க என்ன ப ப பயன்படுத்துறீங்க வார்த்தை, தப்பா பேசுறீங்க. ம். பொறப்ப பத்தி பேசுறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ப பேசுறீங்க. ம். அப்ப ஓகே. திருப்பி நம்ம கேட்டுட்டா நெறைய பேர் அதே பார்த்து வீடியோலாம் போடுறாங்க. "நீ எப்படி தம்பி பொறந்த?" ம். அதாவது ஒரு வார்த்தை கேட்கறது இருக்குல்ல. கல்யாணம் பண்றது ஓகே. லவ்வுன்றது இருக்கு. நம்ம நம்ம எந்த அளவுக்கு ஒய்ஃப லவ் பண்றோம், ஹஸ்பண்ட் லவ் பண்றோம். அதோட சிம்பிள் தான் குழந்தை. இது ரொம்ப பெர்சனலான விஷயம். ம். இது வந்து அங்க சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அப்போ ஒரு ஆள எவ்வளோ கேவலப்படுத்த முடியும்னு நீங்க பண்ணீங்க. ஏன் அத அங்க பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. இது பார்ட் ஆஃப் தி கேம்னு எடுத்துக்கவே முடியாது. சரி, அப்ப எட்டி உதைக்க பார்ட் ஆஃப் தி கேமா? ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் டூ ஃபேஸ் தி கான்சிக்வென்சஸ் அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. அது கடைசியில அவன் ரெக்ரெட் பண்ணான். கம்போஸ் ரெக்ரெட் பண்ணி கால்ல விழுந்தாரு. எனக்கு ம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுதான். அது ஏன் அப்போ ரெக்ரெட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல? ஒருவேள பார்வதி டோர தொறந்து எட்டி உதைக்கிற நேரத்துல கமருதீன் அந்த இடத்துல புடிச்சு பார்வதி ஏதாவது சொல்லியிருந்தான்னா, அவன் அங்க ஹீரோவா இருப்பான். ம். அத அவர் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. அதான் சொன்னேன். தப்பு யார் பண்ணாலும் தப்பு நியாயம் பக்கம் நிக்கணும். சப்போர்ட்டா நின்றக்கூடாது அந்த வீட்ல. அதுதான் அதுதான் அவங்க அது தெரியாம நம்ம நடந்துரும். யார் தப்பு பண்ணல? நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ம். தெரியாமயே சப்போர்ட்ல போய் நின்றுவோம் பல பேருக்கு. அது பண்ணக்கூடாது அந்த வீட்ல. நியாயமா இருக்கணும்.